காலையிலே எங்கள் மாட்டுக்கு டெய்லி நாட்டுக்கோழி முட்டை வந்து காலையிலே வெறுமத்தில் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தீனி கொடுக்குவோம். மாடு வந்து நான் பிடிச்சோம்னா வச்சுக்காய அப்படியே என்னை பாயறதுக்கு வருது. அதனால் வந்து அப்பாவை கூப்பிட்டு முட்டையை கொடுத்து சாப்பிட கொடுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா வந்ததும் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ரெண்டு மாடுமே எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும் வந்தால் அப்படியே சைலண்ட்டாயிரும். அதே நானும் தான் ரெகுலராக வந்து அப்பாவை பிடிச்சி காட்டுறேன், மாட்டை வந்து தீனி வைக்கிறேன் செய்கிறேன் அப்பா அண்ணாவும் இல்லாத போது. ஆனால் என்ன வந்து பாய வருது. அப்பாவும் அண்ணாவும் போனால் மட்டும் சைலண்ட்டாக ரெண்டு பேர் கிட்ட சேர்த்திக்குது. ஆனால் வந்து இந்த ரெண்டு மாட்டையும் வந்து எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பாவும் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணுறது. நான்லாம் எப்பயாச்சும் பிடிச்சி மட்டும் தான் காட்டுறேன் பக்கம். அண்ணாவும் அப்பாவும் தான் மாட்டை கண்ணும் கருத்துமாக கவனிப்பாங்க. தீனி வைக்கிறதுலேருந்து முட்டை பால் எல்லாமே கொடுத்து மாட்டுக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்து அப்பாவும் அண்ணாவும் தான் கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறது. நான் ஒரு வேலை செய்கிறதில்ல, வண்டி ஓட்ட போகிறது வரத்தோடு சரி. அண்ணா தான் வந்து எந்நேரத்துக்கு வந்தாலும் மாட்டை எப்படி மாடு எப்படி இருக்குது தீனி வச்சிங்களா இல்லையான்னு